ரொம்ப ஈஸி தான். கோயில் கும்பாபிஷேக டைம்ல வரகு நெல் சாமன்னு மூட்டை மூட்டையா தானியங்களை கலெக்ட் பண்ணி கோயில் கோபுரத்துல கொட்டி வைக்கிறாங்களே, எதுக்கு? அப்புறம் சாமி சிலைக்கு கீழே செப்பு தகட்டோட காசு இல்லைன்னா தங்க வைக்கிறாங்களே, எதுக்கு? சடங்கு சம்பிரதாயம். அதான் இல்ல, விழா டைம்ல வேப்பிலையோட மாவள தோரணம் கட்டுறதுல மருத்துவம் மறைஞ்சிருக்கா மாதிரி கும்பாபிஷேக டைம்ல பண்ற எல்லாமே சடங்குக்காக இல்ல, அதுல பல விஷயம் புதஞ்சிருக்கு. ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துல ஒரு முறை வரலாறு காணாத மழை. சமீபத்துல தண்ணியில மிதந்த சென்னை மாதிரியா? இதை விட பல மடங்கு அதிகம். இப்பவாவது டிவி நெட் போன்னு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா ஆபத்தை உடனே பக்கத்து ஸ்டேட்டுக்கு தெரிவிச்சு அடுத்த ஃபிளைட்லயே நமக்கு சாப்பாடு போட்டு வந்ததும் ராணுவம் மூலமா பெரும்பாலும் உயிர் சேதம் இல்லாம நம்ம சேஃப் ஆயிட்டோம். ஆனா அந்த காலத்துல உதவி வேணும்னா ஒற்றர்கள் மூலமாவோ இல்ல புறாக்கள் மூலமாவோ தான் பக்கத்து நாட்டுக்கு தூது அனுப்புவாங்க. போய் வரவே 6-7 நாள் ஆகும். ஐயோ, அது வரைக்கும் எப்படி உயிர் வாழ முடியும்? மன்னா, கட்டுக்கடுங்காத வெள்ளம் முடிந்தவரை காப்பாற்றிய மக்களை மேட்டு பகுதியிலும் அரண்மனையிலும் பாதுகாப்பாக தங்க வைத்து விட்டோம். இருப்பினும் கொத்து கொத்தாக மக்கள் மடிவதை தடுக்க முடியவில்லை மன்னா. மக்கள் அழிந்ததோடு அல்லாமல் அவர்கள் சேமித்து வைத்திருந்த உணவு தானியங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழிந்து போய்விட்டதே மன்னா. வறுமை காலத்தில் விதை நெல்லிலிருந்து பாதியை எடுத்தாவது தன் பிள்ளைகளின் பசியை தீர்ப்பார்கள். தற்போது விவசாயத்திற்கே வழியில்லாமல் விதை தானியங்கள் முற்றிலும் அழிந்து போனது மன்னா. அரண்மனை சேமிப்பில் இருந்ததைத்தான் கஞ்சியாக காய்ச்சி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மன்னா. இதுதான் சமயம் என்று பக்கத்து நாட்டு படை வீரர்கள் நலிவுற்ற நம் வீரர்களை தாக்கி நகருக்குள் இருக்கும் பொன்பொருளை அள்ளிக்கொண்டும் பெண்களை தூக்கியும் செல்வதால் மக்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் மன்னா. இனி இயற்கை சீற்றத்திலிருந்து உணவு தானிய விதைகளையும் அண்டை நாட்டு மன்னர்கள் படையெடுப்பின் போது பொன் பொருளை களவாடா மன்னம் பாதுகாக்க வழிவகை செய்ய வேண்டும். ஆலோசனை கூறுங்கள். மன்னா, மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்ற போட்டியில் சிவனின் திருமுடியை காண பிரம்மா பறவையாகவும் திருவடியை காண விஷ்ணு கூர்மமாக பூமிக்குள் சென்ற சித்திரம் மன்னா. திருமுடி திருவடி திருமுடி திருவடி. அமைச்சரே, ஒவ்வொரு ஊரிலும் அனைவரும் அன்னார்ந்து பார்த்து அதிசயிக்கும் அளவிலான பிரம்மாண்டமான ஆலயங்களை உருவாக்குவோம். அதில் மக்களின் உயிர் வாழ்வாதாரமாக இருக்கும் உணவு தானிய விதை வித்துக்களை மழைநீர் தொடாத உயரத்தில் நிற்கும் இறைவனின் திருமுடியாக விளங்கும் ராஜகோபுரங்களில் சேமிப்போம். அண்டை நாட்டு மன்னர்கள் படையெடுப்பின் போது பொன் பொருளை களவாட முடியாத அளவில் இறைவனின் திருவடியாக விளங்கும் பூமிக்குள், அதாவது இறைவன் வீற்றிருக்கும் கர்ப்ப கிரகத்திற்கு கீழே பொன் பொருளை பதுக்கி பாதுகாப்பாக வைப்போம். மழை நீரால் மக்கள் பாதிக்காத வண்ணம் மணிமண்டபங்களையும் உருவாக்கி ஆபத்தான தருணத்தில் ஆலயங்களிலேயே தங்க வைப்போம். மேலும் கும்பாபிஷேகம் செய்யும் முறையை வகுத்து அச்சமயங்களில் மூல விக்கிரகத்தை அப்புறப்படுத்தும் போது நாட்டில் செல்வ வளம் குன்றியிருந்தால் மூலவருக்கு கீழே வைத்திருக்கும் பொன்பொருளை தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்வோம். அல்லது மக்கள் வளமாக இருந்தால் அளவுக்கு அதிகமாக இருக்கும் செல்வங்களை இறைவனின் திருவடியிலேயே சேமித்து அதன் மதிப்பை ஒரு செப்பு தகட்டிலும் கணக்காக எழுதி அதை மூலவருக்கு அடியில் பாதுகாப்பாக வைப்போம். அத்தோடு ராஜகோபுரங்களில் வைத்திருந்த பழைய தானிய விதைகளையும் மாற்றிவிட்டு புதிதாக சேமித்து வைத்துக் கொள்வோம். அற்புதம் மகா சித்தன் மன்னா. தாங்கள் ஆபத்து மக்களை நெருங்கா வண்ணம் ஆலயங்களை உருவாக்கி அழியா வரலாற்றில் ஆட்கொண்டீர்கள் மன்னா. ஆமாங்க, கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடு பண்றப்ப மட்டும்தான் மூலவர் நகர்த்த முடியும். அப்படின்னா மூலவருக்கு கீழே ஒரு பேங்க் மாதிரி சேமிச்சு வச்சிருக்காங்களே, சூப்பருங்க. இப்படி மறைச்சு பாதுகாத்தத நேரடியா எங்கேயும் குறிப்பிடாம கல்வெட்டுல லிங்க ரகசியம், குன்றின் மேல் அமர்ந்த ஈசன் நம் விடத்தே 60 பாதம் ஐயன் சொத்து எனவும். அப்படின்னா மூலவருக்கு கீழே 62 அடி ஆழத்துல பொக்கிஷத்தை சேமிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓலைச்சுவடியில லிங்க ரகசியம், உணவிற்கான உயிர் வித்துக்களை ஐயன் திருமுடியில் வைத்து அழிவில்லா புகழால் அரசன் ஆட்கொண்டான் எனவும் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமா பிரிச்சு சூசகமா பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் ராஜராஜ சோழனின் லிங்க ரகசியம்.
காலப்போக்குல கல்வெட்டு தமிழும் ஓலைச்சுவடி பயன்பாடும் குறைஞ்சதால இந்த ரகசியம் அப்படியே மறைஞ்சு மருவி சடங்கு சம்பிரதாயமா மாறிப்போச்சு. அப்போ ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட எல்லா கோயிலும் பொக்கிஷம் இருக்கும்ல? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஏன்னா நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல கோயில் புதுப்பிக்கும் போது பொக்கிஷம் கிடைச்சு அதை ராஜா சேமிச்சு வச்ச கிடங்குன்னு உணராம எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தா இப்ப இருக்காது. அப்ப புதையல்னு எல்லா கோயிலையும் எடுத்துட்டு இருந்தா பூமிக்கு மேல இருந்ததை விட பல மடங்கு அதிகமான செல்வத்தை பூமி கடியில தான் சேர்த்து வச்சிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நான் எடுத்திருந்தா இப்ப நம்ம வறுமையில இருக்க மாட்டோமே. பணத்துக்காக ராப்பகலா வெளிநாட்டுக்காக வேலை பாக்குற தேவையும் வந்திருக்காது. மக்கள் எல்லாம் வளமா வாழணும்னு நினைச்சு வச்ச செல்வத்தை பத்தி தெரியாம வறுமையில வாடிட்டு இருக்கோம்ல. அது மட்டும் இல்ல, ராஜராஜ சோழனின் போர்வாள் ஒரே மாதிரி 2 செஞ்சு அதுல ஒன்ன பொக்கிஷங்களோட பதுக்கி வச்சிருக்காங்க. அதோட மதிப்பு மட்டுமே கோயினூர் வைரத்தை விட பல மடங்கு அதிகம். போர்வாள்னா அமர்கலம் படத்துல தலை கூட ராஜராஜனின் வாளை கேட்டேன் இதுவரை எதுவும் கிடைக்கலன்னு பாடுவார் அந்த வாளா? சுருக்கமா சொல்லணும்னா ஸ்விஸ்ல இருக்க கருப்பு பணத்தை விட பல மடங்கு அதிகமா பூமிக்கு கீழே சேமிச்சு வச்சிருக்காங்க. அதை எடுத்தாலே நம்ம நாடு வல்லரசு இல்ல, பல நாட்டுக்கு வாழ்க்கை தர நல்லரசாவே மாறிடும். ஹே, இவ்ளோ டீடைல் சொல்லிமா உன் ப்ரொஃபசர் உன்னை நம்ப மாட்டேன்றாரு? நீ சொல்லறதெல்லாம் ஃபேக்கா இருக்குப்பா. எது சார் போய் கடல் பொங்கி வரும்னு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னப்போ நம்பணுமா? கடலாவது கரையை கடக்கதாவது சிரிச்சமே. கடல் சீறி வந்து சேதாரம் ஆன பிறகுதான் அதுக்கு சுனாமின்னு பேர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்தமான் லேசா செஞ்சாலே எச்சரிக்கை விட ஆரம்பிச்சிட்டோம். கோள்கள் 9ங்கிறத சொல்ல கோயில நவ கிரகங்களை வச்சதும், பூமியின் மையப்புள்ளி சிதம்பரங்கிறத சொல்ல சிவனை ஒரு கால்ல நிக்க வச்சு எப்பவோ உலகத்துக்கு சொன்னதும் தமிழன் தான். அதை நம்பறதுக்கு யோசிச்சோம். ஆனா இப்போ நாசா சொல்றப்ப மட்டும் ஏத்துக்கிறோம். ஏன்னா 17 முறை முயற்சி பண்ணி கஜினி முகமது ஜெயிச்சான்னு தான் வரலாறு சொல்றமே தவிர 16 முறை அந்நியன் அடிச்சு துரத்திருக்கோன்னு நம்ம நாட்டோட வீரத்தை சொல்றது இல்லையே சார். செவ்வாய் கிரகத்துல பிளாட் போட்டோன்னு அமெரிக்காரன் சொன்னா அது சயின்ஸ், அங்க போய் சேரவே 1 வருஷம் ஆகும், உயிருக்கு எந்த உத்தரவாதம் இல்லன்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு அட்வான்ஸ் புக்கிங் பண்ண கியூல காத்துட்டு இருக்கோம். ஆனா தமிழன் தான் முன்னோர்கள் வாழ்ந்ததை பத்தி சொன்னா ஆதாரம் கேட்கறது. அவ்வளவு ஏன் இந்த பக்கத்துல இருக்க பத்மநாபசாமி கோயில எவ்வளவு இருக்குன்னே தெரியலங்கிறத பேப்பர்ல படிக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு கோயில ஏன் இருக்க கூடாது? இருக்குதோ இல்லையோ மக்கள் நலனுக்காக ஏன் சார் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? இங்கிலீஷ்ல பேசுறவன் எதை செய்ய சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்ய பழகிட்டோம். காரணம் இங்கிலீஷ் தான் எஜுகேஷன் அறிவுன்னு ஆயிருச்சு. எப்ப தமிழ்ல பேசுறதே தரக்குறவா நினைச்சோமோ அப்பவே தமிழோட தரம் போச்சு சார். அதனாலதான் இன்னும் ஜல்லிக்கட்டுக்கும் காவேரிக்கும் போராடிட்டு இருக்கோம்.